சோல்ஜர்ஸ். மாடல் படத்துல மாதிரி நம்ம விபிஎன் கோட் படத்துல போஸ்ட் கிரியேஷன் வச்சிருக்காரு. நான் பார்க்கல. இது என்ன தெரிய வருது, இந்த படத்துல முடியல, இதுக்கப்புறம் படம் இருக்குது, இதுக்கு பார்ட் இருக்குது. ஏன் சயின்ஸ் ஃபிக்ஷனா மாறதுனால இது வந்து யூனிவர்ஸால கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி தெரிய வருது. If I'm not wrong, scientifically. உண்மையிலே படம் பார்த்த பல பேருக்கு படம் புரியல, சரி எதுவும் ஆகலான்னு சொல்லியிருப்பீங்க. சொல்லிக்கிங்க. உண்மையிலே படத்துக்குள்ள வந்து இந்த போஸ்ட் கிரியேஷன் என்ன சொல்ல வருது, இந்த போஸ்ட் நடக்குது, இதுக்கு அர்த்தம் என்னன்றதை பத்தி இந்த தெளிவா பார்க்கலாம். அது என்ன பண்ணீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓரா பேசாம இவ்வளோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கந்தசாமி. முதல் சொன்ன மாதிரி மார்வல் படத்துல மாதிரி நம்ம தலைவனா வந்து போஸ்ட் கிரியேஷன் வச்சிருக்காரு. பொதுவாக வந்து படத்துல வந்து இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருந்திருக்கும், பல பேர் புரியாம இருந்திருக்கும். என்ன பண்ண என்ன இருந்தாலும் பெத்த பையனை கொண்டுட்டாரு, பெத்த பையனை பேசி சமாளிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவன் எப்படி இருக்கான், ஜீவன் ஏன் இப்படி இருக்கா, ஸ்பாயிலர் பண்ணாத. இன்னும் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவே ஸ்பாயிலர் தான். டீகோடியோன்றனால ஸ்பாயிலர் படம் பேசவே முடியாது. ஆமா, ஜீவன் ஏன் இப்படி இருக்கான், ஏன் காடுத்தரமா இருக்கிறான், எங்க அப்பா அம்மாவோட காண்டா இருக்கிறான், எங்க அப்பா இவ்வளவு பேசி ஏன் பூமர்ன்ட்டா, நீங்க பிரதரா பூமரா அப்படின்ட்டு நீங்க தோணுது அப்படின்னா அங்கதான் வந்து வீப்பேனா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். எங்கன்னா அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல நீங்க படத்துல பார்த்தது விலேசம் பண்ணது இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட பையனே கிடையாது, அதாவது கோட்டோட பையனே கிடையாது, ஐ மீன் காந்தி பையனே கிடையாது. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு குளோன். உண்மையான ரியல் ஜீவனை காமிச்சிருப்பாங்க அப்படின்னா போஸ்ட் கிரெடிட்ஸ்ல தான் காமிச்சிருப்பாங்க. ஐ மீன் நடுவுல காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் சொல்றேன். போஸ்ட் கிரெடிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரியல் ஜீவன் கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அதாவது மோகனால் நடக்கப்பட்ட சஞ்சய் என்கிற ஜீவன் பாத்தீங்க அப்படின்னா மீசெல்லாம் வலிச்சிட்டு வாயில சிகரோட வந்திருப்பாரு காடி போட்டு. அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம அப்பா தளபதி இருப்பா தெரியுமா, அவர் போட்டோவை பார்த்து டும்னு சுட்டுட்டு இருப்பாரு. சுட போறேன் யாருன்னு பார்த்தா அது ஒரு ரெண்டு குளோன். சோ அந்த துப்பாக்கி சுடுறதும் குளோன் தான். அந்த குளோனை தான் வந்து சஞ்சய் சொல்லியிருப்பாரு, நல்லா சுடுற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ இந்த மாதிரி குளோன்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறது யாரு அப்படின்னா இந்த சஞ்சய் தான். ஐ மீன் ஜீவன் வந்து அப்பா எதுக்குன்னு தெரியும். ஆனா வந்து எங்க நம்ம டேரக்டா போனாங்க அப்பா நம்ம போட்டு தள்ளுறோம்ன்றனாலதான் தலைவன் வந்து இந்த மாதிரி குளோனிங்க ரெடி பண்ணி அமுச்சிட்டு இருக்காரு. அந்த பாயா இருக்கணும்டா. சோ படத்து ஃபுல்லா வந்து குளோன் 1, துப்பாக்கி சுட்டுக்கிறது குளோன் 2, மூணாவது குளோன் 1 இருக்கும். அதுதான் வந்து அந்த ஒரு சாம்பர் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும் இல்லையா, குளோனிங் மிஷின்ல உட்காந்துட்டு இருக்கும் தெரியுமா, அது வந்து குளோனிங் 3. அதுல போடுற ஜீவன் 3 போட்டுருக்கோம் நினைக்கிறேன். ஜீவன் 3 லோடிங் இருக்கும் கரெக்டா, 73% மேல முடிஞ்சிருக்கும். அதாவது ரெடி ஆகிட்டு இருக்கு, அடுத்த குளோன் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ 1 2 இது 3. சோ கோட் எடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நிறைய வந்து குளோன்ஸை வந்து சஞ்சய் உருவாக்குறது வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே 3, இதுல வேற 4 புள்ளிக்கு அடி போடுறாரு. இதே மாதிரி படத்துல பாத்தீங்கன்னா ஜீவன் அப்படின்ற பேரை வந்து ஈவில் ஹீரோக்கு வந்து வச்சிருப்பாங்க. காந்தின்னு பேர் வச்சு குடிக்கிற மாதிரி காட்டுறீங்களே அப்படின்னு பத்தேகால காட்டுறதுக்கு நம்ம வெங்கட் பிரபு சொல்லியிருப்பாரு, என் ஃப்ரெண்டு பேர் தான் காந்தி, அவர் என்ன பண்றாரு தெரியுமா, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் காந்தி, அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு, காரணமா வைக்கல, அதாவது லெத்தாச்சிகளா வச்சிருக்கேன் அப்படின்றலாம் சொல்லியிருந்திருப்பாரு. பட் படத்துல ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து நேம் வந்து ஏதோ ஒரு காரணமா வச்சிருந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு என்னன்னா வந்து நம்ம தளபதியோட பையன் இருக்காரு இல்லையா, தளபதி வச்ச பேரு ஜீவன், பட் மோகன் கத்தின்னு போயிட்டு மோகன் வச்ச பேரு சஞ்சய் அப்படின்னு வச்சிருக்காங்க தெரியுமா. உண்மையிலே சஞ்சய்ன்ற பேர் பாத்தீங்கன்னா வந்து நம்ம தளபதியோட உண்மையான பையனோட பேர் தான் சஞ்சய். சோ அதை குறிப்பிடுற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். மூஞ்சிக்கு முன்னால புகழாதது எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்டார் பேர் பண்ணுற தியாகராஜன் இருக்கு தெரியுமா, அங்க அப்பா பேர் தியாகராஜன். ஓகேவா, சோ அந்த தியாகராஜனும் கொஞ்சம் தான் நம்ம டாப் ஸ்டார் பேருக்கு பின்னாடி தியாகராஜன் வந்திருக்கும். இதே மாதிரி தான் பிரபுதேவம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவ பேர் காரணப்படி ஒரு கேரக்டர் வச்சிருக்குன்னா அப்ப இந்த கேரக்டர் வச்சிருக்கணும் இல்லையா, ஜீவன்ற கேரக்டருக்கு. இந்து மைத்தாலஜி படி ஜீவன்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உயிர் அப்படின்னு அர்த்தம். ஜீவன் பாலிசி ஜோக் இல்லையா, ஜீவன் அப்படின்றது உயிர் இப்பதான் குறிப்பிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ராவன் படம் வந்திருக்கு ஹிந்தியில, நம்ம கிங் காங்கோட படம் கிங் கான் காங் இல்ல மேன், கான் பாப்கார்ன், அது பாப்கார்ன், கான் திரும்ப பேசுறேன் ஏதோ ஒரு கான் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு அதுல கான்ஃபிடன்ஸ் வேற. எஸ், நம்ம சாதுகாரம் வச்சப்பறம் தான் வந்து ராவன் வரல பாத்தீங்க அப்படின்னா வில்லனோட பேர் ராவனும் ஹீரோட பேரு ஜீவன் வச்சிருப்பாங்க. அது G1 மீன்ஸ் ஜீவன் அப்படின்ற மாதிரி தான் குறிப்பிடுற மாதிரி இருக்கும். ஜீவன் அப்படின்றது வாழ்க்கையை குறிக்கிறதாக வச்சிருப்பாங்க அந்த படத்துல. அதே மாதிரி தான் சான்ஸ்கிரிட் நேமான ஜீவன்ற பேரை இந்த கேரக்டர் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு அறிவு
பொதுவாக வீடியோ கேம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லைஃப் அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஒவ்வொரு கேரக்டருக்கும். ஒவ்வொரு லைஃப் நீங்க சாகும் போதும் லைஃப் இருக்கும். சோ லைஃப் 1 வந்து நம்ம தளபதியால ஹெட்ஷாட் பண்ணி காலி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து லைஃப் 2 வந்து ட்ரைனிங் மீட் இருக்கு. லைஃப் 3 வந்து அங்க வந்து சாம்பர்ல இருக்கு. சோ அதை குறிப்பிடுற மாதிரி தான் G11, G12, G13 லோடிங் ஆகிறத காமிச்சிருப்பாங்க. சோ இப்போ புரிஞ்சு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம வணங்கடா மாப்பிள்ள தேனில இருந்து அவர் பதிவு ஒன்று போட்டிருப்பாரு. ஏன்னா வந்து வெங்கட் பண்ணாருன்னு தெரியல. என் பையனை வந்து பேய் சமாளிச்சிருந்திருக்கலாம், ஏன் போட்டு எல்லாரும் தெரியல. இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை பையன், அது ஒரே ஆம்பளை பையன் கொண்டுட்டாரு அப்படின்னு வந்து ஃபீலிங்ஸா பேசியிருந்திருப்பாரு. அதுக்கு அவங்க ஐயா என்ன பண்ணாரு, விஜய் அவங்க ஐயா என்ன பண்ணாரு, ஒரு ஆம்பளை பையன் பார்க்காம துப்பாக்கி எடுத்து நட்டுன்னு நெத்தியில சுட்டு விட்டாரியா. மனசு எனக்கு கவலையா இருக்கியா. அந்த மாதிரிலாம் வெங்கட் புறவனே அப்படிலாம் எடுக்காதீங்க. தலைவருக்கு தெரியல போல, அவர் சுட்டு கொண்டது வந்து ரியல் பையனே இல்ல. ரியல் பையன் வந்து அங்க வேற எங்கேயும் இருக்கியா, இது வந்து குளோனு அப்படின்ட்டு. செத்து போன குளோன்றதுனால நமக்கும் வந்து ஃபீல் பண்றோம்னு அவசியம் கிடையாது. பட் உண்மையா பண்ணா இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்ன்றது கொஞ்சம் உண்மையிலே ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் மூலியமா நான் புரிஞ்சுட்டு என்ன பண்ணா, இந்த கேரக்டர் டெவலப் பண்ணது உண்மையிலே பயங்கரமா வில்லசனமான ஒண்ணு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா மோகன் வந்து கத்தின்னு போய் வளர்த்துருப்பார் தனியா. பட் மோகனை விடவே மிகப்பெரிய ஆளா மாறினது தான் வந்து இந்த ஈவில் தளபதி. ஏன்னா மோகன் எவ்வளவுப்பட்ட மோகனே பாத்தீங்கன்னா வந்து பாம் வைக்கிறது, உங்களோட குடும்பத்தை கெடுப்பேன், நீ எப்படி என்ன தீவிரவாதி சொன்னியோ அந்த உன்ன தீவிரவாதி சொல்லி இது பண்ணுவேன், அதை தாண்டி பெரிய ஒரு ஈவில் இடத்துக்குலாம் போயிருந்திருக்காது. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. பட் இந்த கேரக்டர் சஞ்சய் கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா அந்த மெயின் வில்லனே தாண்டி வேற லெவலுக்கு போயிருந்திருக்கும் அந்த வில்லன் கேரக்டர். சோ நீங்க பாத்தீங்க தெரியுமா, இத்தனை பேரை கொலை பண்ணது, தங்கச்சி கொலை பண்ண ட்ரை பண்ணது, அப்பனை கொலை ட்ரை பண்ணது, இதெல்லாம் இந்த வில்லத்தனம் மாதிரி இல்லாம ஒரு அடியாளான ஒரு வில்லன் பண்ண வேலை தான். மெயின் வில்லன்றது சஞ்சய் கேரக்டர் தான். பட் அந்த சஞ்சய் கேரக்டர் தான் கஷ்டப்படியே காட்டுப்பாங்க தெரியுமா, கோட் விசஸ் ஓஜி அப்படின்ட்டு ஒரிஜினல் கேங்ஸ்டர். சோ அந்த ஓஜி மேபி வந்து செகண்ட் பார்ட்ல வரதுக்கு மெயின் வில்லனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பண்றது, தலைவர் 2 பேர் அடி பண்ணிட்டாரு, அப்ப அரசியல் போறேன்ட்டாரு, அதுதான் கஷ்டம் இருக்கு. இதுவும் இருக்கு. எங்களே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி எங்களுக்கு கொடுத்த 6 ஹவர்ஸ்ல 3 ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. இன்னும் எங்கள்கிட்ட 3 ஹவர்ஸ் தான் இருக்கு. 3 ஹவர்ஸ் 3 ஹவர் படம் தான் இருக்கா? அடுத்த படம் யாரும் தெரியல. எச்சி வினத்து வலிமை 2 எடுக்கிறோம். சென்னையில் ஒரு நாள் இம்மறை கோவில் அப்படின்ற மாதிரி வலிமை 2 இதுவரை தளபதி நடிட்டு இல்ல. எப்படின்னா தளபதி வந்து 2027 அப்புறம் 2026 அப்புறம் 27, 28 அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா திரும்ப நடிக்க வந்தாரு அப்படின்னா கோட் 2லயும் லியோ 2 நடிக்க வாய்ப்பு இருக்குது. பேர்பட்ட எம்ஜிஆரே பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிஎம்ஆ இருக்கும் போது சிறப்பா அடிச்சிருந்திருக்காரு. ஓகேவா, அப்படி இருக்குமா தளபதிக்கு என்ன மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓஜி கேரக்டர், ஐ மீன் இந்த சஞ்சய் கேரக்டர் தெரியுமா, இந்த கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஏன் வந்து குளோனை உருவாக்கி அனுப்பணும், அப்பனை பள்ளி வாங்க டக்கு அப்பனை போட்டுக்கலாமே கேட்டீங்கன்னா, பட் அதெல்லாம் ஒரு சூச்சம் இருக்குது. இந்த ஓஜி அந்த வினோட பிளான் என்னவா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னா வந்து காந்தியை வந்து போட்டு தள்ளணும், டக்குன்னு காலி பண்ணணுன்றது எண்ணமே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் தன்னோட வளர்ப்பு அப்பனான மோகன் கேரக்டருக்கு தெரியுமா, மேனன் கேரக்டர், அந்த மேனன் கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா அதோட நோக்கம் தான் இதோட நோக்கமும். மேனன் கேரக்டரை வந்து தேச துரோகின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க, இது பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து இவரையும் வந்து நாட்டுல சொல்ல வைக்கணும், அப்படி இவரை வந்து நாடு துரத்து விட்டு இவரோட பேரை கெடுத்து அப்புறம் கொலை பண்ணணுன்றதான் இந்த கேரக்டரோட மெயின் நோக்கமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து இத்தனை கோணம் உருவாக்கி சூழ்ச்சி பண்ணி காலி பண்றதுக்கு இது பிளான் பண்றது கேரக்டர். அவ்வளவுக்கு இதனாலதான் தன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை வந்து ஹைட் பண்ணிக்கிட்டு குளோனை அனுப்பி வந்து வேலை பார்த்திருப்பாரு நினைக்கிறேன். இதே மாதிரி போஸ்ட் கிரியேஷன் பாத்தீங்கன்னா நம்ம விபிஆர் வந்து வேண்டே விற்கிறோம் திரிக்கணும்ன்ற வச்சிருக்க மாட்டாரு. திடீர்னு ஒன்று புது கதை சொல்லி இதுதாங்க அப்படின்ற வச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா இந்த படத்துக்குள்ளே சின்ன இன்ட்ரூ இருந்திருக்கும். சஞ்சய் கேரக்டருக்கு மோகன் கேரக்டர் வந்து வில்லன் வச்சு கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா விதமா இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு லேப் மாதிரி இருந்திருக்கும். அது எந்த லேப் அப்படின்னா கிளைமேக்ஸ் போஸ்டர் காமிச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த லேப் மாதிரி தான் இருந்திருக்கும் அந்த பேக்ரவுண்ட பாக்குறதுக்கு. இதுல முக்கியமா பேக்ரவுண்ட்ல வந்து ஒருத்தர் வந்து வந்திருப்பாரு அந்த ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. பட் அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு நோட் பண்ணிக்க மாட்டோம். பட் செகண்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு உண்மை தெரிய வரும், அட ஆமா அப்படின்ட்டு. ஸோ முன்னாடியே இப்ப இருக்கிறது குளோன் அப்படின்றது மோகன் வாடி தெரியும். எனக்கு இன்னொரு டவுட் என்ன பண்ணா, நிஜமாவே நம்ம எஸ்கேன குத்து போனா தெரியுமா, கண்ணு கொடுத்து போய் விற்க வச்சுட்டு போனாரு, அதுவும் குளோனா இருக்குமோன்றதான் என்னோட டவுட். ஏன்னா சஞ்சய்க்கு வந்து இந்த நஜா அப்பாவோட இந்த வாழ அப்பா தான் பாஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு எப்படி அனுப்பிச்சு வச்சிருப்பாருன்றதான் ஒரு மிகப்பெரிய சந்தேகமே. மோகனே கூட குளோனா இருக்குது வாய்ப்பு இருக்குது. அடுத்த பாட்டு வரும்பொழுது சஞ்சய் வெல்டன் சஞ்சய் செம்மையே பண்ணிட்டு இப்ப ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இதே மாதிரி இன்டர்நெட்ல அப்படிங்க பேசிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன பண்ணா, இதுதான் இந்த வடிகட்ட மட்டும் வேலை பார்க்க மாட்டான், ஒரு மிஷனுக்கு இந்த மாதிரி குடும்பத்தோட போவானா, அதுவும் வந்து நிறைய மாசம் கர்ப்பமாக ஒய்ஃபோட போயிருப்பானா அப்படின்னு பல பேர் வந்து இஷ்டத்துக்கு மீன் போட்டுட்டு இருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன பண்ணா, காந்தி இருக்கிறது வந்து ஓவர் கான்பிடன்ஸ் இருந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லா மிஷின் பண்ணனால இதையும் ஈஸியா முடிச்சிட முடியும் அப்படின்னு நினைச்சா போயிருந்திருப்பார் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு
இவங்களுக்குன்ட்டு ஒரு பெரிய த்ரெட், இவங்களை வேணா திரும்பி பழி வாங்கிறது ஒரு ஆள் இருப்பாங்க அப்படின்ட்டு காந்தி கேரக்டருக்கு வந்து அந்த டைம் வந்து பெருசா தோடி இருக்காது. காரணம் வந்து தெரிஞ்சிருக்கும், நம்ம பிரபுதேவா வந்து பிராடுகிற பாயிண்ட் அப்போ தெரிஞ்சிருக்காது இல்லையா. பிரபுதேவா தான் வந்து இந்த ரிப்போர்ட்ல மாத்தி வச்சிருப்பாரு மோகன் செத்து போயிட்டாரு அப்படின்ட்டு. சோ அதனால வந்து நம்ம எதிரியா இருக்க ஆள் இல்ல, எதிரி செத்து போயிட்டான், செத்து போயிட்டதால வந்து யாரே பிரச்சனை இல்ல நினைச்சுன்னா அவர் போயிருந்திருப்பாரு. பட் மோகன் வந்து அசலா வந்து பயணம் காத்துன்னு போயிட்டு இருப்பாரு. சோ அதனால கூட மேபி இருந்திருக்கலாம். சோ இதுதான் வந்து என்னுடைய தேரி ஆஃப் கோட். இந்த வீடியோ பத்தி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து கோட்டோட போஸ்ட் கிரெடிட்ஸ் பார்த்திருப்போம். இந்த மாதிரி வர தேதி இருந்துச்சு அப்படின்னா, டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. கம்மியா இருந்துச்சுன்னா ஷார்ட்ஸ் ஆகும், நிறைய இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை தனியாக வீடியோ போட ட்ரை பண்றேன். போறோம் சும்மா போதீங்க, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.